சாம்பார் வலி சொல்லுவாங்க. நார்மலா மூடி இல்லாம இருந்துச்சுன்னா சாம்பார் வலி, மூடி இருந்ததுன்னா மூடி பாக்கெட்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இது சொருகட்டம்னு சொல்லுவோம். இப்ப ஆயில் கடை இந்த மாதிரி கடை எல்லாம் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி கடைகள்ல வச்சிருப்பாங்க. இது தாராளமா வந்து இது மொத்தம் ஒரு 7 சைஸ் வரும். ஆனா இதெல்லாம் வந்துட்டு மறந்துட்டாங்கன்னா எல்லாருமே. அதுதான் நம்ம கடையை பொறுத்தவரை பழமை மாறாம உண்டான ஒரு பொருளை கொடுக்கணும்ன்ற அந்த தேடல் உள்ளவங்க நம்ம கடை வந்து சுட்டு. ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டா, இன்விடேஷனுக்கு வந்து அழைப்புதல் பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அழைப்புதல் மாதிரி திருமண அழைப்புதல் சொல்லி பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு ஃபேமிலியோட உண்டான இன்வைட் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸ். ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும் பிரிண்டிங் சார்ஜபிள் மட்டும் 5 ரூபாய் தான். இப்ப இதுல வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துரும் along with ஸ்பூன், இந்த ஸ்டாண்ட், இதெல்லாமே சேர்த்து 750 தான். இது வந்து 250 தான். பியூர் எஸ்எஸ் 250 ரூபாய் தான். செமையா இருக்கு. நல்லா இருக்கும். பியூர் எஸ்எஸ் தான். துரு பிடிக்காது. எங்க இருந்து வேணாலும் கரெக்டா மூவ் பண்ணி நீங்க கொண்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிலிண்டர் கெப்பாசிட்டிக்கு உண்டான வெயிட்டே இருக்கு. அதனால நல்லா தாங்கிக்கிறோம். அட ஆமாங்க, நம்ம மதுரையில தான் இந்த ஒரு பாத்திர கடல் இருக்குங்க. இதை கடல்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமான பாத்திரங்கள் இவங்க கிட்ட வாங்குற ஒரு பாத்திரமும் ரொம்ப தரமா இருக்குங்க. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டுட்டேங்க. இனிமே நீங்க காரைக்குடிக்கு, செட்டிநாடுக்கு இங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம மதுரையிலே வந்துட்டு இருக்குங்க. இவங்க கிட்ட நீங்க டைரக்டா ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம். ஆன்லைனே இவங்க கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாகவும் ரொம்ப தரமாகவும் ப்ராடக்ட் இருக்குது. வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரை நியூ ராஜ்மஹாலுக்கு அப்படியே பக்கத்து ஒட்டின சந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் வருங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் 15வது பில்டிங் கீதா மெட்டல்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து செட்டிநாட்டு தூக்கு. இது ஆக்சுவலா வந்து பெரும்பாலும் சொருதுக்குன்னு சொல்லுவான். பெரும்பாலும் செட்டிநாட்டு பக்கத்துல வந்து அதிகமாகவும் சரி, இந்த பக்கமும் எல்லா பக்கமுமே யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இந்த ஐட்டம் பொறுத்தவங்க வந்து கிலோ வந்து 340 ரூபா கிலோ ரேட். 340 ரூபா தான் கிலோ ரேட். இதுல வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 12 சைஸ் இருக்கு. 12 சைஸ் இருக்கா? 12 சைஸ். இதுதான் ஸ்டார்டிங். இந்த சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 400 கிராம் வரும். கிலோ 300 அப்படி கால்குலேஷன் எடுத்தாலும் என்ன வெயிட்டுக்கு உண்டான வேரியேஷன் தான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 12 சைஸ் இருக்கா? 12 சைஸ் இருக்கு. எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூடி பாக்கெட்னு சொல்லுவோம். பெரும்பாலும் சாம்பார் வலி சொல்லுவாங்க. நார்மலா மூடி இல்லாம இருந்துச்சுன்னா சாம்பார் வலி, மூடி இருந்ததுன்னா மூடி பாக்கெட்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். எங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் மாவு வாங்குவாங்க முன்னாடி. ரைட்டு. அந்த மாதிரி பெரும்பாலும் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எதுனாலுமே ஒரு சீர் செய்யறதுக்கு வந்து பொருள் அவசியம் இருக்கும். ஏன்னா ஒரு முறுக்கு அதிரசம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ்க்கு உண்டான அவசியம் இந்த பானை, இந்த தூக்கு பொறுத்தவரை அவசியம் இருக்கும். அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. இது வந்து கிலோ ரேட்டு தான். இதுல வந்து உங்களுக்கு வந்து 8, 9, 10 மொத்தம் 3 உள்ள சைஸ் இருக்கும். 3 சைஸ் இருக்கு உங்களுக்கு. என்ன வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான் 375 கிலோ ரேட். கிலோ ரேட் 375. அரிசி ட்ரம்ன்றலாம் கிடையாது. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா, இது சொருகட்டம்னு சொல்லுவான். இப்ப ஆயில் கடை இந்த மாதிரி கடை எல்லாம் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி கடைகள்ல வச்சிருப்பாங்க. இது தாராளமா வந்து இது மொத்தம் ஒரு 7 சைஸ் வரும். இருக்கலே சின்ன சைஸ் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது. ரெண்டாவது இதுல இன்னொரு பெரிய மெயின் விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பியா இருந்தாலும் சரி, கீழே உள்ள கம்பினாலும் சரி, பியூர் எஸ்எஸ் கம்பி தான் வச்சிருப்போம். எஸ்எஸ் கம்பி. ஆமா. வெயிட் நார்மலா வந்து பெரும்பாலும் எல்லாரும் வந்து சில்வர்ன்ற மாதிரி போட்டுட்டு உள்ள இரும்பு கம்பி வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்மகிட்ட வராது. ஏன்னா பியூரா எஸ்எஸ் வர்றதுனால. பெரும்பாலும் பிளாஸ்டிக்ல இன்னைக்கு உண்டானது இல்லை. ரேட் சீப்பா நான் காசு பிளாஸ்டிக் பாக்குறாங்க. நல்ல உழைப்பு இருக்கணும், நல்ல பொருளா வாங்கணும் அப்படின்னா மொரம்னு சொல்லுவோம் நம்ம. இதை வந்து அந்த காலத்துல வந்து பெரும்பாலும் அரிசி அரைச்சு கூட போடுவாங்க. அரிசிக்கு சொலகு மாதிரி யூஸ் பண்ற ஆளும் இருக்காங்க நிறைய. அந்த நல்ல வீட்டுக்கு நல்ல பொருளாவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருளாவும் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு சைஸ் வருது 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். இந்த ஒரு 4 சைஸ் இருக்கு. இது வந்து காரைக்குடி பக்கத்துல வந்து அதிகமா போயிட்டு இருக்கிறது வந்து பானாகட்டின்னு சொல்லுவோம். செட்டிநாடு பக்கம் வந்து நல்லா அதிகமான ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இந்த பொருள் இல்லாம செட்டிநாட்டு இதுல எங்கேயுமே கிடையாது. சுடுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பொருள் தான் இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதுவும் வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து எஸ்எஸ் கம்பி தான் இருக்கும். எஸ்எஸ் கம்பி தான், துருப்பிடிக்காது. குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். நல்ல வெயிட்டு. இதுல சில பேர் வந்து கேட்கறாங்கனாலும் சிங்கிள் பீஸ்னாலும்
டைமிங் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா நிறைய பீஸ் ஏதாவது ஒரு கம்மியா ஒரு 100 பீஸ்க்குள்ளனாலும் ஒரு டைமிங் வேணும். நிறைய பீசஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலா டைமிங் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது காரைக்குடிக்கு பொதுவா வந்து நம்ம ஏரியால வந்ததை விட இங்க மதுரை பக்கத்துல விட யூஸ் பண்றதை விட காரைக்குடி இந்த பக்கத்துல வந்து இந்த கொட்டான்னு சொல்லுவான். இது ஃபங்க்ஷன் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்ல அரிசி கொட்டான்னு சொல்லி இங்கிட்டு சில இடத்துல யூஸ் பண்றாங்க. அங்கிட்டு இப்பவுமே கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம எஸ்எஸ்ல போட்டு கொடுக்குறோம் நம்ம. ஆமா, இது வந்து செட்டிநாடு பக்கம் நல்லா போற ஒரு ஐட்டம். இது இல்லாம யாரும் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா சீருக்கு வந்து கண்டிப்பா வந்து தாராளமா கொடுவாங்க, நல்லா அருமையா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்துட்டு மறந்துட்டாங்கன்னா எல்லாருமே. அதுதான் நம்ம கடையை பொறுத்தவரை பழமை மாறாம உண்டான ஒரு பொருளை கொடுக்கணும்ன்ற அந்த தேடல் உள்ளவங்க நம்ம கடை வந்து சூட்டபுளா இருக்கும். பொட்டின்னு வாங்கலாம். அது வந்து பழைய இதுல நார்ல போடுவாங்க. அது இன்னைக்கு நிறைய இதுல வந்து நார்ல மாதிரி போட்டு பிளாஸ்டிக்ல போடுறாங்க. ஸ்டீல்ல நல்ல லைஃபா இருக்கணும் அப்படின்னா கிலோ கணக்கு தான். இது ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ 500 ரூபாய். கிலோ 500 ரூபாய். இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 9 சைஸ் வரும். 9 சைஸ் வரும். உங்களுக்கு நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பியூர்ல ஸ்டீல் ஐட்டம். ஸ்டூல் ஐட்டம்னு சொல்லுவோம் நம்ம பொதுவா. முக்காலின்னு சொல்லுவோம். முக்காலின்னா மூணு தான் இருக்கும். இது வந்து 4 கால் இருக்கு. ஏன்னா இது வந்து உட்கார்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலும் ஒரு பூஜை ரூம்ல ஓரளவு கொஞ்சம் சாமி படம் கொஞ்சம் நல்லா வைக்கிற மாதிரி உண்டான விஷயமா இருந்தாலும் தெரியாத அளவுக்கு நீட்டா இருக்கும். தாராளமா வச்சுக்கலாம். இது வந்துட்டு கிலோ கணக்கு தான். இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ ரேட் தான் கொடுக்கும். ஆனா இது செம்மையா இருக்கு. நல்ல வெயிட்டா இருக்கும், நல்ல குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு கீரல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன வெயிட்டுக்கு உண்டானதான் நம்ம கொடுக்க போறோம். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. 350 ரூபா கிலோ. 350 கிலோ 350 ரூபா தான். இதுல மொத்தம் 3 சைஸ் வருது. பார்த்தோம் அப்படின்னா பிளாட் அடுக்குன்னு சொல்லுவோம் நாங்க எங்களுக்கு பொறுத்தவரை. இது வந்து இண்டக்ஷன் பேசிக்கலி யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது செட்டிநாட்டு பக்கம் வந்து நிறைய விரும்புவாங்க. சிங்கிள் பீஸா வந்து ஒரு 200 பீஸ் வேணும், 300 பீஸ் வேணும்னு சொல்லி நிறைய அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து அழைப்புதல் கிஃப்டாவே கொடுப்பாங்க. அந்த மாதிரி பர்பஸ்னாலும் நம்ம சிங்கிள் பீஸ்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுல வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 14 பீஸ் இருக்கும். இருக்கையில சின்ன சைஸ். இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து 14 பீஸ் இருக்கும் செட்டு. இருக்கையில சின்ன பீஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அதுல மொத்தம் உங்களுக்கு வந்து 14-15 பீஸ் இருக்கு. சரிங்களா? குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு வருது? இதுவும் கிலோ கணக்கா? இது வந்து கிலோ ரேட் தான். கிலோ வந்து 340 ரூபாய் கிலோ ரேட். 340 ரூபாய். ஓகேண்ணா. குண்டா சட்டி. இது குண்டா சட்டி. நார்மலா வந்து பண்ணிக்கிறது அரிசி அரைக்கிறாங்க பாத்தீங்களா? சோத்து இது பண்றதுக்கு அரிசி அரைக்கிறதுக்கு உண்டான செட்டு வந்து இது வந்து 3 சைஸ். அதாவது ஸ்மால், மீடியம், அதுக்கப்புறம் பிக் 3 சைஸ் இருக்கு. இதுல சின்ன சைஸும் ஆக்சுவலா இருக்கு. அதுவுமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சிறுசா இருக்கு, ரொம்ப சிறுசு. சில எல்லாருமே எல்லா ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து சின்ன ஃபேமிலி வர யூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்துக்கு 4 மொத்தத்துல இதுல 4 சைஸ், அதுல ஒரு 3 சைஸ், மொத்தம் 7 சைஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அது அவங்க சாய்ஸபிள் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல. இப்போ இது எப்படி பீஸ் ரேட்டா எப்படி? இது வந்து கிலோ ரேட் தாங்க. கிலோ ரேட். இது வந்து கிலோ 350. இந்த ஐட்டம் வந்து 350. சரிங்களா? இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து 390 ரூபாய். 390. ஆமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எல்லாமே குண்டாஞ்சட்டி தானே. இது மட்டும் ஏன் இந்த 40 ரூபாய் டிஃபரன்ஸ்னா சின்ன சைஸ் பொறுத்தவரை லேபரு அதுக்கு உண்டானது கொடுத்தா தான் சின்ன சைஸ்ல வேலை பார்ப்பாங்க. அதுதான் அந்த டிஃபரன்ஸ். வந்து வெட்டிங் பராத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது வெட்டிங் பராத்து கல்யாணத்துக்கு உண்டான அழைப்புதல்னு சொல்லி கொடுப்போம். அழைப்புதலுக்கு உண்டான இது வந்து வெயிட்டான திக்னஸ். இது பொறுத்தவரை உங்களுக்கு வந்து தாராளமா உங்களுக்கு வந்து 350 கிராம் 380 கிராம் வரும். இப்ப எல்லாருமே வெயிட்டா வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டமர் பொறுத்தவரை ஒரு விஷயம் வந்து அப்படி பாக்குறப்ப வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சாதாரண வளகாப்புல இருந்து கல்யாணத்துக்கு உண்டான அழைப்புதல்ல இருந்து அப்படி பாக்குறப்ப வந்து ஸ்டார்டிங் வந்து 20 ரூபாய்ல இருந்தே ஆரம்பிக்குது. 20 ரூபாய்ல இருந்தே இருக்குது. அதுல இந்த 20 ரூபாய்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பிளேன் சீல 3 கேட்டகரி வரும். இது இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து வெயிட்டான ஒரு திங்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த இதுல பொறுத்தவரை இது வந்து உங்களுக்கு வந்து 380 கிராம் வருது. இப்ப இதே சேம் சைஸ் தான். இதே சேம் சைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 180 கிராம் தான் வருது. ஓகே. அதாவது சேம் சைஸ். ஆனா 180 கிராம் வர்றப்ப உங்களுக்கு வந்து லைட் வெயிட். எல்லாருமே வந்து வாங்க மாட்டாங்கல்ல. ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டா
இன்விடேஷனுக்கு வந்து அழைப்புதல் பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அழைப்புதல் மாதிரி திருமண அழைப்புதல் சொல்லி பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு ஃபேமிலியோட உண்டான இன்வைட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸ். ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும் பிரிண்டிங் சார்ஜபிள் மட்டும் 5 ரூபாய் தான். 5 ரூபாய். ஆனா இது எவ்வளவு ரேட் இந்த பிளேட்? இது ஆக்சுவலா வந்து கிலோ ரேட் தான். உங்களுக்கு வந்து கிலோ 340 ரூபாய். 340 ரூபாய். சரிங்கண்ணா. இப்போ வந்து சம்பளத்திலேயே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டு. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா நிறைய பிளேன் தான் பெரும்பாலும் நம்மகிட்ட வரும். பெரும்பாலும் அதான் வரும். இப்ப நிறைய பேர் வந்து நம்ம வித்தியாசமா கேக்குறாங்கல்ல, கொஞ்சம் ஃபேன்சியா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால இந்த மாதிரி ஃபேன்சி போட்டு இந்த மாதிரி பூ மாதிரி போட்டு கொடுக்குறோம். நல்லா இருக்கும். இப்ப நார்மலா வந்து சம்பளம் வருங்க. இந்த சம்பளத்துல வந்து இன்னைக்கு உள்ள நிறைய பேர் கேக்குறாங்க. அந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாதிரி ஃபேன்சி மாதிரி போட்டு பூ மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்குறோம். இது வந்து கஸ்டமர் வைஸ் வந்து சில பேர் கேட்டாங்க, நான் விருப்பப்பட்டா அப்படி கொடுப்போம். இல்லைன்னா பிளேனாவே நீங்க வந்தீங்க. இதுல உங்களுக்கு நமக்கு சைஸ்மே நிறைய இருக்கு. இது வந்து சைஸ் வந்து மொத்தம் உங்களுக்கு 4 சைஸ் தான் இப்போதைக்கு நான் காமிச்சிருக்கேன். இது வந்து இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சிறுசுல இருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 12 பீஸ் 15 பீஸ் இருக்கு. 12-15 பீஸ். ஆமா, அதாவது ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 200 கிராம் கெப்பாசிட்டில இருந்து ஒரு 5 கிலோ பிடிக்கிற மாதிரி உண்டான சைஸஸ் இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் எண்ணெய் ஊத்துறதா? நெய் எண்ணெய் அந்த மாதிரி? இது வந்து நம்ம எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்லுவோம். நம்ம நார்மலா வந்து வீட்டு பர்பஸ்க்கு வந்து பினிஷிங் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும். நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ் இருக்கு. இதுல பொறுத்தவரை சைஸ் பொறுத்தவரை 2ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு 4 5 6 வரை இருக்கு. இப்போதைக்கு அவைலபிள் ஒரு 4 சைஸ் 3 சைஸ். இது அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு வரும்? இப்போ இந்த சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 110 ரூபாய் வரும். 110 ரூபாய். 110 ரூபாய். ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். 110 ரூபாய் ஸ்டார்டிங் 3ஆம் நம்பரு. அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் எடுத்தோம்னா ஒரு 15 ரூபாய் 15 ரூபாய் வித்தியாசம் வரும். 110 125 140 அப்படி சைஸ் வரையா போகும். பொருள் பொறுத்தவரை நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து டம்ளர். ஆமா, இது வந்து சிக்குவடிக்கு 15 ரூபாய். 15 ரூபாய் தான். பியூர் எஸ்எஸ் நல்லா இருக்கும். இது வந்து காய் சீவரை தானே? இது காய் சீவல். இது எல்லா பர்பஸ்க்குமே ஆயிக்கிறோம். பாருங்க. இதோட ரேட்லாம் பீஸ் ரேட்டா? இது பொறுத்தவரை 75 ரூபாய் வரும். 75 ரூபாய் பியூர் எஸ்எஸ். குவாலிட்டி வந்து நயமான நல்லா இருக்கும். இல்ல இரும்பு இந்த மாதிரி துருப்பிடிக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் இது யூஸ் பண்றதே வந்து சமையல் ரூம் பக்கம் தான் அதிகமா தண்ணி புழங்குற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நல்ல லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து டம்ளர். இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். இது வந்து சைஸ் வந்து 1 2 நமக்கு ஒரு 3 சைஸ் வருது. இதுல ஃபேன்சியாவும் இருக்கு ஆல்ரெடி. இந்த டம்ளர்லாம் ஸ்டார்டிங் ரேட் என்ன வருது? ஸ்டார்டிங் ரேட்டுங்கிறது இது எல்லாமே நம்ம வந்து கிலோ ரேட் தாங்க கொடுக்குறோம். கிலோ ரேட். இந்த பிளேனா அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 450 ரூபாய் கிலோ ரேட். ஒரு கிலோ 450 ரூபாய். 425 கொடுக்கலாம். 425 இந்த ஐட்டம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஐட்டம் 425. இது வந்து ஒரு 10 ரூபாய் கூட வரும். 435. ஆமா. இப்ப கனம் வந்து நல்ல கனமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்ப இந்த ஐட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து 475 ரூபாய். இந்த ஃபேன்சி குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ஒரு கிலோ 475. இந்த ஃபேன்சி குவாலிட்டி இதுக்கு தான் நல்லா இருக்கும். எத்தனை பீஸ் கேட்டாலும் இங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு உடனே வந்து கொடுத்துருவாங்க. இங்க டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்ல கூட இவங்க கிட்ட வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்? இப்ப ஆக்சுவலா வந்து பெரும்பாலும் வளகாப்புக்குன்னு சொல்லியும் போது ஒண்ணு பார்த்தோம். அது உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் வெயிட்டா வேணும், நல்ல திக்னஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டியா வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. இந்த இதுல பாக்கலாம். இதுல கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். இந்த ஃபுல்லா டிசைனிங் எல்லாம் போட்டிருக்கும். நல்ல பொருளை பினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு செமையா இருக்கு. ஆமா. இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ வந்து 475 ரூபாய். 475 சைஸ்மே இருக்கு. சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 230 கிராம் வரும். இந்த சைஸ் 2ஆம் நம்பர் பொறுத்தவரை 230 கிராம் வரும். இதே இதுல நீங்க லைட் வெயிட் முதல் ஒரு ஐட்டம் காமிச்சோம். அது பார்த்தோம் அப்படின்னா வெறும் 130 கிராம் ஆஃப் அண்ட் ஆஃப் வெயிட் தான் வரும். அதுல ஏன் அதுல காம்ப்ளிமெண்ட்ஸ் லைட் வெயிட்டா கேட்கறதுனால நம்ம அதை கொடுக்குறோம். வெயிட்டா வேணுங்க, நல்ல பொருளா, காசு எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க அப்படிங்கிற காசு பாக்குறப்ப வந்து 2ஆம் நம்பர் இது வாங்கிக்கலாம். இது அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்துட்டோம்னா 3ஆம் நம்பர் வந்து 280 கிராம் வரும். 280 கிராம் இந்த இருக்குல்ல பாத்தீங்களா? 230 கிராம் 280 கிராம் சைடுல இது மேல மூடியில பொறுத்தவரை இந்த மாதிரி பூ போட்டு இருக்கும். இது ஒரு பாயிண்ட் ஆப்ல. இதுக்கு அடுத்து உங்களுக்கு எடுத்தோம் அப்படின்னா 280 கிராமுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 60 கிராம் கூட வரும். 340 கிராம் 340 350 கிராம் வரும். உங்களுக்கு வந்து கிலோ ரேட்டு தான். கிலோ ரேட். ஆமா. என்ன வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். இதுல ஒரே இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு கேட்டா,
இப்ப சில பேர் வந்து பேர் போட்டு கேட்பாங்க. ஆமா. இப்ப இந்த பூ போட்டதெல்லாம் ஓகே தாங்க, நடுவுல நாங்க ஃபேமிலிக்கு உண்டானது ஒரு இன்வைட் பண்ணிருந்தாங்க, எங்களுக்கு ஞாபகார்த்தமா வெறும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. வெறும் 5 ரூபாய் தான். இந்த பூ ஆல்ரெடி எடுத்துட்டு கம்மியில மேனுபேக்சரிங்கிறப்ப நம்ம சொல்லிடலாம். இந்த பூவை மட்டும் எடுத்துட்டு அவங்க என்ன ஃபங்க்ஷன், வளகாப்புக்கா இல்ல கல்யாணத்துக்கு உண்டானதோ அவங்க கரெக்டா அழகா பிரிண்ட் அவுட் போட்டு ஃபேமிலியோட இன்வைட் பண்ற மாதிரி நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம சூப்பரா கொடுத்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பிரிண்டிங்க்கு 5 ரூபானா நம்பவே முடியல. அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம்ங்கிறது ஒரு 100 பீஸுங்கிறது 100 பீஸ் 200 பீஸுங்கிறது 5 ரூபாய். ஆமா. இதே இது வந்து 500 பீஸ் 1000 பீஸ் அப்படின்னா ₹1 கம்மி தான், 4 ரூபாய். 4 ரூபாய். அவ்வளவுதான். சூப்பர். நல்லது. நம்பர் சொல்லி இருக்கு. அதே மாதிரி இது ஸ்கொயர்ல உள்ளது, நல்ல குவாலிட்டி இருக்கும். இல்ல சைடிஸ்க்கு தனியா. ஆமா, உள்ள வந்து உள்ள பிளேட் வச்சிருக்கோம். நம்ம நார்மலா வந்து குவாலிட்டியாவும் இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த ஒரு வெஞ்சனம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் இதா இருக்கு பாருங்க. இது பிரைஸ் உங்களுக்கு ஓவல் ஷேப் இருக்கு, உங்களுக்கு ஸ்கொயர் இருக்கு. ரெண்டு பேட்டர்னுமே இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். என்ன வெயிட், இது வந்து வெயிட் தான் இந்த பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. ஃபினிஷிங் பொறுத்தவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எம்எல்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ். ஆமா, என்ன வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். நல்லது. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் 9 சைஸ் இருக்கு. இது வந்து 9 சைஸ் இருக்குது. பெரும்பாலும் நார்மலா வடச்சட்டிங்கிறது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க வீட்டுல. ஆமா. பட் அதுல வந்து கொஞ்சம் நல்ல திக்னஸ் கேஜியா வேணும். நெக்ல நிறைய மெட்டீரியல் கேக்குறாங்க, நல்ல திக்னஸ் கேஜி, நல்ல உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து இது வந்து போடுறோம். இதுல வந்து லேயர் பொறுத்தவரை ஒரு 3 லேயர் இருக்கும். உங்களுக்கு இந்த குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு. ஆமா, ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல திக்னஸ் கேஜில இருக்கும். பாத்தீங்களா? ஆமா. அந்த ஃபினிஷிங் இது என்ன எம்எம்னா? இது வந்து கிலோ ரேட் தான். நம்மளுக்கு வந்து கிலோ 650 ரூபா. கிலோ வந்து 650. சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல பொறுத்தவரை அங்க அடி பாட்டோம்னா பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி மெட்டல் இருக்கும். இண்டக்ஷன் பேசிக்லயும் வச்சுக்கலாம். நல்ல ஹெவியா இருக்கும். சூப்பரா நல்லா வேணும், அடி பிடிக்காது, அந்த மாதிரி உள்ள பர்பஸ்க்கு வந்து வேணும்னா வந்து கேஸ் பர்பஸ்க்கு கேஸ் சிலிண்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வச்சு அப்படியே லேசா நகட்டி. ஆனா இதை இப்போ கேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லனா கிச்சன்லயுமே வைக்கிறாங்க ஆர்கனைசரா. அதெல்லாம் மறுக்கல, எல்லா பர்பஸ்க்குமே ஆயிக்கிறேன். பெரும்பாலும் வந்து தண்ணி குடமா இருந்தாலும் தூக்கிட்டு சமைக்கிறதுக்கு இல்ல அப்படின்னா அழகா தூக்கி வச்சு போயிடுறாங்க. நல்லா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வந்து பீஸ் வந்து 250 தான். பியூர் எஸ்எஸ் 250 ரூபா தான். நல்லா இருக்கும். பியூர் எஸ்எஸ் தான், துரு பிடிக்காது. எங்க இருந்து வேணாலும் கரெக்டா மூவ் பண்ணி நீங்க கொண்டு போகலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சிலிண்டர் கெப்பாசிட்டிக்கு உண்டான வெயிட்டே இருக்கு, அதனால நீங்க நல்லா தாங்கிக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது வந்து பூஜை கூடையானே. இது வந்து பூஜை கூட நம்ம ஒரு வீட்டு பர்பஸ்க்கோ, நம்ம வீட்டு பர்பஸ்க்கு எல்லாரும் நார்மலா யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் ஒரு கோயில் பர்பஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போற மெயின் விஷயமா வந்து ஒரு தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு கொண்டு போறதுக்கு உண்டான இதுல வந்து மொத்தம் 3 சைஸ் வருது. கிலோ ரேட்டு தான். நம்ம உங்களுக்கு அது மாடலுக்காக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வெரைட்டி நிறைய இருக்கு. இல்ல ஆக்சுவலா இதுல வந்து பெரும்பாலும் வந்து இதுதான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் இந்த தேங்காய் ரொம்ப ஒடுக்கமா இருந்தா தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் ஒண்ணும் இல்லையா, அதுதான். அதனால இதுதான் ரெகுலரா வந்து ரொட்டேட்டிவா போயிட்டு இருக்கிற சைஸ். சூப்பர். பூஜை கூடையில 3 சைஸ் இருக்கு. சிங்கிள் பீஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, வளகாப்பு இந்த மாதிரி உள்ளது தாராளமா பேர் போட்டு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். குவாலிட்டி பாத்தீங்களா இந்த இருக்கும். கம்ப்ளீட்டாவே வந்து நல்ல தரமான தரத்துல தான் நம்ம போடுறோம். இதுல வந்து சைஸ் இந்த பெரிய சைஸ் பொறுத்தவரை இது 200 கிராம் வருது சைஸ். அதுக்கு அடுத்து 160 கிராம் சைஸ் வந்து பினிஷிங் பாத்தீங்களா நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் காரைக்குடி பக்கத்துல வந்து சிங்கிள் பீஸுக்கு நல்லது கெட்டது எல்லா பர்பஸுக்குமே வந்து வாங்காம இருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த பக்கத்துல வந்து 500 பீஸ் 2000 பீஸ் தாராளமா 2000 பீஸ் ஃபங்க்ஷனுக்குனாலும் இது இல்லாம வாங்க மாட்டாங்க. ஆமா, இது இந்த சைஸ் பொறுத்தவரை 120 கிராம் 120 160 190 3 சைஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ 450 ரூபா. கிலோ 450 ரூபா. ரேட்டு கூடங்கிறத விட உங்களுக்கு வந்து நல்லா கொடுத்துடலாம் இந்த பெரிய விஷயத்துல. இது 450 ரூபாங்கிறது நான் உங்களுக்கு பிளேனா சொன்னோம்னா 425 தான் கிலோ பிளேனான்றப்ப. இதுல கொஞ்சம் ஃபேன்சியா அந்த மாதிரி விரும்புனீங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாய் மட்டும் கூட வரும். அந்த ஃபிளவர்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம், பிரிண்டடா போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸா? இது வந்து டிஃபன் பாக்ஸ். பெரும்பாலும் வந்து எல்லாருமே வெயிட்ங்கிற கான்செப்ட்ல வாங்குறாங்க, லைட் வெயிட்டாவும் வாங்குறாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ஸ் கான்செப்டுக்கு நிறைய பேர் வந்து வளகாப்பு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போட்டு கொடுக்கணும்ன்ற மாதிரினா தாராளமா வந்து இந்த ஸ்பேஸ்ல பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு அழகா போட்டுட்டு கரெக்டா ஒரு பையில கேரி பையில போட்டு கொடுக்குறப்போ வந்து ஞாபகார்த்தமாவும் இருக்கும், நல்ல பொருளாவும் கொடுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு லைட் வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப இந்த பேசிக்கிட்டு இதுல வந்து ஸ்டார்டிங் எடுத்தோம் ரேட்டு அப்படின்னா 35 ரூபாய் 45 ரூபாய் 55 ரூபாய்
35, 45, 55. ஆமா, மூணு சைஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து கிலோ ரேட்ல தான் கொடுக்குறோம். கிலோ 430 ரூபா தான் கிலோ ரேட். ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட்டுக்கு தான் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக கொஞ்சம் சொல்லுவாரு. பிரிண்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு பீஸுக்கு வந்து 5 ரூபாய். 5 ரூபா அவ்வளவுதான். இப்ப இது வந்துட்டு வேற ஒரு டிஃபன் பாக்ஸ். இது வந்து நல்லா நம்ம வீட்டு பர்பஸ்க்கு நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாருந்தா பெரும்பாலும் நல்ல பொருளா வாங்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளதுக்கு இது கம்ப்ளீட்டாவே வந்து பியூர் சேலம். இந்த பினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நானா சொல்றதுங்கிறத விட இப்ப தங்கத்துல வந்து 916 ஹால்மார்க் சொல்றோம், நார்மல் டச் கம்மின்றது சொல்றோம். ஹெச்ஓடி மாதிரி உண்டான ஒரு குவாலிட்டினா இந்த குவாலிட்டி பொறுத்தவரை நீங்க நம்பி வாங்கலாம். சூப்பர். சரக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது நீங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு நீங்க வாங்கினாலும் 10 வருஷம் கழிச்சு வாங்கினாலும் இந்த பினிஷிங். அண்ணா இதெல்லாம் என்ன மாதிரியான கலெக்ஷன்? இது ஆக்சுவலா வந்து மசாலா டப்பா. இப்ப மசாலா டப்பான்றது பெரும்பாலும் வந்து நார்மல் இருக்கும். உங்களுக்கு நார்மலா வந்து மூடி போட்டு டப்பா போட்டு இருக்கும். இது வந்து உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்பரண்டா. ஆமா, ஒரு மேல ஆக்சுவலா வந்து கண்ணாடி கிடையாது, டோட்டல் ஃபைபர். இது உள்ள என்ன பொருள் வச்சு போட்டுருக்கோம், திங்ஸ் போட்டுருக்கோங்கிறது பாக்குறதுக்கு உண்டானது. குவாலிட்டி தான் நல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், அழுத்தமா இருக்கும். உங்களுக்கு வந்து செமையா இருக்கு. உங்களுக்கு ஸ்பூனோட வந்துருமா? நல்ல ஸ்பூனோட வந்துரும். செமையா இருக்கு. இந்த பழமை மாறாம கொஞ்சம் அதுல கொஞ்சம் மாடர்ன் இன்ட்ரூஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பீஸ் வாங்கிக்கலாம்ல? தாராளமா. இது என்ன ரேட் வருது? இது வந்து உங்களுக்கு வந்து 550 ரூபா வருது. 550. ஆன்லைன்ல இதோட ரேட்டே வந்து வேற. இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து 550 ரூபா. இப்ப இந்த ஐட்டம் உங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 750 ரூபா. 750. 750. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டோட வருதா? இது ஸ்டாண்டர்ட். இந்த ஐட்டம் வேற, இந்த ஐட்டம் வேற. சைஸ் ஒண்ணுதான். அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது வந்து ஒரு நார்மலா வந்து ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ஆமா, ஆமா போட்டுக்கலாம். உள்ள என்ன திங்ஸ் இருக்குன்றது பாத்துக்கலாம். திருகு பேட்டர்ன்ல தான் இருக்கும். நல்லா இருக்கும் பாக்ஸிங். ஆமா, இதுல வந்து ஸ்பைஸ் ஸ்டாண்டோட உங்களுக்கு வருது. நல்ல குவாலிட்டியா இருக்கும். சூப்பரா. ஏன்னா டிஃபரன்ஸா வந்து கேக்குறாங்க இல்லையா? எல்லா மசாலா டப்பா வாங்குறோம், கொஞ்சம் வித்தியாசமா வேணும்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து 750 ரூபீஸ். 750. செமையா இருக்கு. இப்படி ரோல் கூட பண்ணிக்கலாம். இது டைனிங் டேபிள்ல வச்சு ஆக்சுவலா இதோட பாக்ஸோட வந்துருமா? ஆக்சுவலா இப்போ இதுல வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துரும் along with ஸ்பூன், இந்த ஸ்டாண்ட், இதெல்லாம் சேர்த்து 750 தான். 750 ரூபீஸ். இது அப்படியே வைங்க. பெரும்பாலும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அரிசி பருப்பு எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. இப்ப இது வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் சரி, நார்மலா வீட்டு பர்பஸ்க்குனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 12ஆம் நம்பர்ல இருந்து சைஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்களா? இது பெரிய சைஸ் வேற இருக்கும். ஆமா, மூடின்னு எடுத்துறோம்னா அப்படி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. குவாலிட்டி வந்து செம்மையா இருக்கு. நல்லா இருக்கும். இதுல மாட்டுங்க. அடடே செம்மையா இருக்கு. இது எவ்வளவு கிலோ? இது வந்து உங்களுக்கு வந்து 250 தான் கிலோ ரேட். 250 ரூபாய் தான். கிலோ 250 ரூபாய் தான். இது ஆக்சுவலா வந்து பாம்பே ஐட்டம். பாம்பே இப்ப இதோட வெயிட் வந்து வைங்களேன். இங்க பாருங்க, உங்களுக்கு லைவா காமிச்சிட்டு இருக்கோம். 2 கிலோ 60 கிராம் இருக்கு. 2 கிலோ 60 கிராம். 60 கிராம். இப்போ வந்து உங்களுக்கு லைவா அன்னை வந்து வெயிட்டோட போட்டு விலை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. 515 ரூபாய். அண்ணே என்னன்னு சொல்றீங்க? 515 ரூபாய். உங்களுக்கு 2 கிலோ 60 கிராம்ங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து 515 ரூபாய் தான். மூணு மந்திரமான வேலை இல்ல. வெயிட் போட்டுட்டு அதுக்கு உண்டான காஸ்ட் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப இவ்ளோ பெரிய இந்த சம்படம் இல்ல, இது பேர் என்ன? இது வந்து ட்ரம். அரிசி ட்ரம்மோட விலை 515 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கு வித் லிட்டோட வந்துருது. சம்மனே வேற லெவல். கண்டிப்பா நீங்க டைரக்டா விசிட் பண்ணீங்கன்னா, நம்ம மதுரைக்குள்ள இருக்கீங்க நீங்க, இல்லாட்டி மதுரைக்கு நீங்க வந்திருக்கீங்க, டைரக்டா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா 515 ரூபாய்க்கு இந்த ட்ரம்ம நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம். இது 12ஆம் நம்பர். இதுல இருந்து முன்ன 4 சைஸ் இருக்கு. என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான் உங்களை வாங்க போறோம். 250 தான் கிலோ ரேட். என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு உண்டானதான். சம்மனே லைவா நீங்க அதையும் கொடுத்துருவீங்க. ஆமா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுல வந்து மூடு மந்திரமா வந்து யாரும் ஏமாத்துவாங்களான்னு வேலை கிடையாது. சமனே சம கொடுத்துடலாம். இது வந்து பார்த்து, அதாவது மொத்தத்துல வந்து
நம்ம போட்டோ ஸ்டாண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆமா ஆமா. அந்த ஐட்டம் தான் அது. இது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து உங்களுக்கு கோல்டு கலர்ல கோட்டிங்ல இருக்கும். பட் ஆக்சுவலா வந்து பித்தளை கிடையாது, அந்த கோட்டிங்ல இருக்கும். நல்ல ஃபினிஷிங் சில்வர் ஸ்டாண்ட். சில்வர்லயே வந்து கம்ப்ளீட்டா இந்த இது வந்து கம்ப்ளீட்டா வந்து கோல்டு கோட்டிங் மாதிரி பித்தளையில இருக்கும் கோட்டிங். ஆனா நல்லா இருக்கும். பூஜை ரூம்ல நீங்க வச்சுட்டு பார்த்தா நல்லா கோல்டிங் கலர்ல இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தா சாதாரண ஒரு ஊதி மட்டும் வச்சு நைட் வச்சீங்கன்னா நல்லா மங்களகரமா இருக்கும். மங்களகரமா நல்லா கோல்டு கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவுனா? உங்களுக்கு வந்து இது வந்து கிலோ ரேட் தாங்க. கிலோ ரேட் எவ்வளவு? 800 ரூபாய். 800 ரூபாய் கிலோ. கிலோ 800 ரூபாய். இது ஆக்சுவலா வெயிட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். இது வந்து கிலோ வந்து 800 ரூபாய், 350 கிராம் இருக்கு. ஆமா, 350 × 800 ரூபாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 280. இது வந்து 280 ரூபாய். 280. இந்த ஸ்டாண்ட் வந்து 280 ரூபாய். 280 பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்கு.